கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை, ஏன் வேதத்தை தியானிக்க முடியவில்லை என்பதுதான். இன்று அநேக பேர், குறிப்பாக என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நிறைய வாலிபர்கள் இந்த கேள்வியை என்னிடத்தும் கேட்டிருக்கிறார்கள். அண்ணே, பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேனே, எனக்கு முடியவில்லைனே, புரிய மாட்டேங்குதுனே. இப்படிப்பட்ட கேள்விகள் இப்படி சொன்னது அநேக பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில கேள்வி பதில்கள் வாலிப கூட்டங்களிலே கேட்பது உண்டு. அப்பொழுது கூட அநேக பேர் எழுதுகிற ஒரு காரியம், பைபிள் படிக்கிறோன்னு நினைக்கிறோம், ஆனால் முடியவில்லை, அப்படி படித்தாலும் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அநேக பேர் கேட்டிருப்பார்கள். ஸோ இன்றைக்கு அதற்கான பதில்தான், வேதத்தை நாம் ஏன் தியானிக்க முடியவில்லை, ஏன் படித்தால் புரியவில்லை என்றால், நாம் சில காரியங்களை விட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிகவும், அது ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தை. அதை முழு இருதயத்தோடு தியானிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நாம் மற்ற காரியங்களிலே, குறிப்பாக உலக காரியங்களில் அதிகமான ஈடுபாடுகள் கொண்டால் நாம் வேதத்தை தியானிப்பதிலே சில நேரங்களில் நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். சங்கீதம் 133 அந்த 40வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களில் வழியே எனக்கு போதிங்க என்று அங்கே பக்தன் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் 34வது வசனத்திலே எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்கிற ஒரு ஜெபமும் அவர் ஏறெடுக்கிறார். அப்படி என்றால் அவர் மிகவும் அது தியானத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த விண்ணப்பம் வைப்பது மட்டுமில்லை, ஏன் முடியவில்லை என்பதும் அவர் அறிந்து அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்பதையும் அதே அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. சங்கீதம் 119, 36, 37 பார்க்கும் பொழுது அங்கே 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, என் இருதயம் பொருளாசையை சாராமல் என்று சொல்லி உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஒன்று பொருளாசை. 2வது ஒரு காரியம் 37வது வசனம், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று அவர் கேட்கிறார். அப்போ இந்த 2 காரியமும் அவருக்கு மிகவும் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. எதுக்கு? அந்த வசனங்களை சொல்லப்படி வேதத்தை தியானிக்க முடியாதபடிக்கு, அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, அவருடைய கற்பனையின் பாதைகளில் நடக்க முடியாதபடிக்கு இது அவருக்கு மிகவும் இடையூறாக இருந்திருக்கிறது. அதனால் ஜெபத்திலே கேட்கிறார். இன்றைக்கு மாயை என்பது நமக்கு கரங்களில் இருக்கிற மொபைல், அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே வந்துவிட்டது. இன்றைக்கி அநேக பேர் அதில் தான் அதிகமான நேரங்களை செலவு செய்கிறது. குறிப்பாக வாலிபர்கள் அநேக பேர் அதில் முழு நேரத்தையும் செலவு செய்கிறதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு வேதம் படிக்க முடியவில்லை என்று ஏங்குகிற உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த ஜெபத்தை வைங்க, மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கும் என்று. அப்போ இன்றைக்கி மாயான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் சாலமோன் சொல்வார், மாயை மாயை மாயை, அநேக உலகத்தில் எல்லாமே மாயை. கடைசி 12ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்வார், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்று அவர் அழகாக அங்கே சொல்லி முடிப்பார். அப்போ இன்றைக்கி மாயாக தெரிகிற காரியங்கள், இந்த உலகத்தில் எல்லாம் மாயாக அநேக காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் விடுகிற ஒரு மனசு, அதில் நம்ம நேரங்களை செலவு செய்யாதபடிக்கு, அதை பார்க்காதபடிக்கு நம்ம கண்களுக்கு ஒரு விடுதலை வேண்டி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் உலக ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், என் பேசுகிற நானும் சரிதான். ஆனாலும் நாம் பொருளாசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகிக்கிடணும். அப்போ அந்த ஆசைகள்லாம் நம்மளை விட்டு மாறிடும். நம்ம சம்பாதிக்கிறோம், வாங்குகிறோம், நல்லாக இருக்கிறோம், அது ஓகே. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபத்திலே அவரிடம் கேட்டு நம்ம இருப்பது நல்லது தான். தேவையில்லாமல் எனக்கு இந்த உலகமே வேணும், எல்லாம் கண்ணில் கண்டதெல்லாம் வேணும் என்ற அந்த ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு அளவாக பண ஆசை இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு மாறுகிற பொழுது, மாயையான காரியங்கள் மாறுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக
கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும். அதை தியானிக்கிற தியானம் மிகவும் இன்பமாக இருக்கும். நம்முடைய கற்பனைகளின் பாதையில் நம்ம நடப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த வசனங்கள் நமக்கு ஒரு பெரிய உணர்வை கொடுக்கும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி, வேதத்தை படித்தால் புரியவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தி, மாயான காரியங்களை விட்டு விலகுங்கள். முடியவில்லையா? ஜெபியுங்கள், ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, அந்த மொபைல் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன், தேவையில்லாத காரியங்களுக்கு என்னுடைய நேரங்களை செலவிடுகிறேன், எனக்கு இதில் ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு உணர்வை கொடுங்க, நம்முடைய வேத வசனங்களை நான் தியானிக்கணும் என்று ஒரு விண்ணப்பத்தை எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபத்தை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். வேத வெளிச்சம் உங்களுக்குள்ளாக வந்து உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வாஞ்சியோடு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதை தந்து ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.